ஒன்று மிச்சு செய். இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தி ஃபர்பிடன் டோர்னு சொல்லி ஒரு வித்தியாசமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு படம்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரை அப்படியே பார்த்துட்டே போனீங்கன்னா, போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ அடுத்து என்ன அவ்வளோ சுவாரஸ்யமாக போகும். பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் வந்து படத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த சஸ்பென்ஸ் நோக்கியே படம் போகும். அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் வந்து வச்சுருக்காங்க படத்தில். ஸோ அவ்வளோ பயங்கரமான ஒரு படம்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்னங்கிற சுருக்கமாக சொல்கிறேன். ஸோ படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சிற்ப கலைஞர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் சிற்பம் எல்லாம் செதுக்குவார். ஆனால் எந்த சிற்பத்தை செதுக்குவாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன். ஸோ கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களோட உருவத்தை மட்டும்தான் அவர் செதுக்குவார். வேறு எதையுமே செதுக்க மாட்டார். ஸோ கர்ப்பமாக இருக்க பெண்கள் வந்து ட்ரெஸ் இல்லாமல் வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த உருவத்தை மட்டும்தான் இவர் செதுக்குவார். ஆனால் இவர் செதுக்கக்கூடிய அந்த அந்த சிலைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேல்யூ, பயங்கரமான காசு வந்து விற்பாங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக அவ்வளோ ஒரு உயிரோட்டம் வந்து அந்த சிலையில் வந்து இருக்கும். அதனால் இவர் செதுக்கிற சிலையில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேலரியில் வைப்பாங்க. அந்த ஆர்ட் கேலரியில் இவரோட சிலையை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க. மிகப்பெரிய பணக்காரங்களாக வந்து இவரோட சிலையை வந்து வாங்குவாங்க. அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த சிலையில் வந்து அவ்வளோ ஒரு கவர்ச்சிகரமாக, அவ்வளோ ஆத்மார்த்தமாக, அவ்வளோ உயிரோட்டமாக வந்து ஒரு விஷயம் வந்து அவர் வந்து பண்ணியிருப்பார். அவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருப்பார். ஸோ அந்த சிலையை பார்க்கும்போது உண்மையிலே வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து அவர் செதுக்குவார். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டி போட்டு வந்து அவரோட சிலையை வந்து வாங்குவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து இந்த நல்லா வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கும். இவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்கும், ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பயங்கர புத்திசாலியான ஒரு லேடி. யாருனாலுமே ஈஸியாக மேனிபுலேட் பண்ணிடுவாங்க. யாருனாலுமே அவங்க சொல்கிறத கேட்க வச்சுருவாங்க. அந்தளவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேச்சு திறமை இருக்கக்கூடிய ஒரு லேடியாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இவங்க ரெண்டுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு மனசில் வந்து கஷ்டமாகவே இருக்கும் ஹீரோக்கு. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லுவாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது என்ன தப்பு அப்படிங்கிறத பிற்காலத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சம்டைம்ஸ்க்கு அப்புறம் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அது என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணுவார்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடியை எல்லாத்தையுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடியை வந்து சில மாதிரி செதுக்குவார். அப்படி செதுக்கும் போது உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறந்து போன சின்ன குழந்தைங்களோட டெட் பாடி வந்து உள்ளே வைப்பாங்க. அது எதுக்காக இவங்க வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஹீரோயின் வந்து லவ் பண்ணுற டயத்தில் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்க டயத்தில் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ அப்படி ப்ரெக்னென்ட் ஆக்குறதுனால என்ன ஆகும்னா, அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆனது வெளியே தெரிஞ்சால் வந்து சமூகம் தப்பாக பேசும் இல்லையா. அதனால் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வந்து அந்த ப்ரெக்னென்ட் லேடியை வந்து அபார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி அபார்ட் பண்ணுவாங்க. அப்படி அபார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கருவை கலைச்சதுக்கப்புறம் அவங்க வயிற்றுலேருந்து வந்து அந்த இறந்து போன ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா, சின்ன குழந்தை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்து இவர் வந்து அது ப்ரெக்னென்டான லேடியோட சிலையை வந்து செதுக்கிட்டு இருப்பார். அதுக்குள்ளே அந்த குழந்தையோட உடம்பை வச்சு அதுக்கு மேலே வச்சு பார்த்தீங்கன்னா செதுக்கிடுவாங்க. இப்படி செதுக்கினதுக்கப்புறம் இப்படி செதுக்கி வச்சுருவாங்க. இது வந்து இவரோட மேனேஜர் வந்து வாங்குவார் ஃபஸ்ட்டு. இவர் மேனேஜர் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இதில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம வந்து ஒரு சிலை செதுக்குறோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம வந்து யாருக்குமே தெரியாமல் ஒரு ரகசியமாக ஒன்று வைக்கணும், ஒரு உயிரோட்டம் இருக்கணும், உயிரோட்டம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு டைமும் ப்ரெக்னென்ட்டான லேடியோட சிலையை வாங்கிட்டு வந்து சிலையை செதுக்கும் போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே இறந்து போன குழந்தைங்களோட டெட் பாடி வைப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் வந்து நிறைய அபார்ஷன் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அபார்ஷன் பண்ணுவாங்க. அந்த அபார்ஷன் பண்ணக்கப்புறம் அந்த டெட் பாடியை பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அப்படி டிஸ்போஸ் பண்ணாமல் அந்த டெட் பாடி எல்லாத்தையும் இவங்க கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இவங்க யாருக்குமே தெரியாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த டெட் பாடியை வந்து அந்த சின்ன குழந்தையோட டெட் பாடியை வந்து இவங்க செதுக்கக்கூடிய அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய உமனோட வயிற்றுக்குள்ளே வச்சு ஃபுல்லாக மூடி வச்சு செதுக்கி வச்சுருவாங்க. அப்படி வைக்கிறதுனால என்னவோன்னு தெரில, அது ஒரு லக்கு மாதிரி உங்களுக்கு ஆயிரும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்ட்டான அந்த லேடியோட அந்த சிலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடிக்கணக்கில் விலை கொடுத்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெகுலராக இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணும்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது நம்ம தப்பு பண்ணுறோம், இறந்து போன குழந்தைங்களை இப்படி யாருக்குமே தெரியாமல் உள்ள வச்சு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மைண்டடான ஒரு லேடியாகவே இருக்கும். ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோவை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம பண்ணுவோம், இல்லை என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்குள்ளே சண்டை வந்துடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹீரோயினே சொல்லிடுவாங்க, சரி உனக்கு இது பிடிக்கலன்னா நீ பண்ணாத அப்படிங்கிறது ஹீரோயினே சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க மேனேஜர்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இல்லை நான் நிறைய பேர்த்து ஆர்டர் கொடுத்துட்டேன், அதனால் நீ ப்ரெக்னென்ட்டான லேடியை வந்து நீங்கள் அந்த மாதிரி அந்த சிலை வந்து வேணும், அந்த சிலையை நீ செதுக்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது
நீ அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தை வச்சு நீ வந்து செதுக்குற அப்படிங்கிறத நான் எப்போயோ கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நான் போலீஸ்கிட்ட சொல்லலை, அதனால் நீ வந்து எனக்கு தெரியாது, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஸோ இது எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்துரும், நீ இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆன லேடியோட சிலையை செதுக்கி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொன்னதுனால சரி வேறு வழி இல்லாமல் இவரும் செதுக்குவார். பட் இப்படி செதுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இவர் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டோர் மாதிரி இருக்கும். அந்த டோர் இருக்குங்கிறதே இவருக்கு தெரியாது. ஸோ அவர் செதுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தற்செயலாக வந்து இவர் செதுக்கக்கூடிய அந்த சுத்தியில் பார்த்தீங்கன்னா டோருக்கு இந்த இதுக்கடியில் போயிடும். ஸோ அந்த கபோர்டு கடியில் போயிடும். அந்த கபோர்டு நகட்டி வச்சு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ணலாம் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து விட மாட்டாங்க, அந்த டோரை அப்படி ஓப்பன் பண்ணாத, அது வந்து வேண்டாம். இவங்க என்னன்னா அவங்க ஒய்ஃப் வந்து யார் அவங்க பேச்சு திறமையால் யார் என்ன சொன்னாலும் நம்ப வச்சுருவாங்க, யார் என்ன சொன்னாலுமே வந்து அவங்கள கேட்க வச்சுருவாங்க. அந்தளவு திறமையான ஒரு லேடி அவங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்கக்காக அந்த டோரை கூட அவங்க ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ இவர் வந்து வெளியே உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட காஃபி சாப்பிட்ருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஹெல்ப் மீன்னு ஒரு சின்ன பையன் வந்து எழுதிட்டு போவான். எழுதிட்டு ஒரு 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 பில்டிங்கோட அட்ரஸ் எழுதிட்டு போவான். அந்த பில்டிங்கோட அட்ரஸ்க்குள்ளே போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயங்கள் நடக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகலான விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இல்லீகலான ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இல்லீகலான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு பெண்களை வந்து யாருக்கும் தெரியாமல் நிறைய பேர் அப்யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்பவே அடின்னு போட்டு அடிக்கிறது, அடித்து அவனை எப்போ பார்த்தாலும் அவனை அப்யூஸ் பண்ணுறது. இந்த சைக்கோ மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, சில மனுஷங்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து உலகம் பூரா எங்கெங்கேயோ ஏதோ ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கவங்கள வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வந்து வீடியோ எடுப்பாங்க. அவங்கள வந்து ஹிடன் கேமரா வச்சு அவங்கள வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேடிக்கை பார்ப்பாங்க. அது வந்து யாருக்குமே தெரியாமல், அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே கேமரா வச்சுருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அது அந்த திருட்டுத்தனமாக ஒருத்தர் வீட்டில் கேமரா வச்சு அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதில் போட்டு பார்ப்பாங்க. ஸோ டிவியில் போட்டு டிவி சேனலில் போட்டு அந்த அந்த ரூம்குள்ளே ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கும். அதில் மெம்பராக சேர்ந்தவங்க எல்லாருமே பார்த்து மிகப்பெரிய பணக்காரங்க எல்லாமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதை பார்த்து இவங்களே காசிப்ஸ்லாம் பேசிக்கிடுவாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டாக இருந்தது. இப்படி கூட பண்ணுவாங்க, இப்படி நம்ம பிக் பாஸில் எப்படி பார்க்குறோம், எப்படி வந்து வீட்டுக்குள்ள ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து எப்படி இது பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இது உண்மையிலே வந்து நிறைய விதமான வீடுகளில் அவங்களுக்கே தெரியாமல் கேமரா வச்சு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத இவங்க வந்து திருட்டுத்தனமாக பார்ப்பாங்க. ஸோ ஒரு இல்லீகலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையனை வந்து அவங்க பேரண்ட்ஸ் போட்டு அடிக்கிறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும்போது இவர் அந்த பையனை எப்படியா காப்பாற்றணும்னு நினைப்பாரு. இவர் கூட பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா, இவர் கூட இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை வந்து அவங்க ஒய்ஃப் கூட வந்து இல்லீகல் அஃபேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். அதேமாதிரி இவங்களோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா கெட்டவங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வரும். ஃபைனல் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் மாதிரி ரெடி பண்ணி எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கோம், எல்லாருமே நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்மளை துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 விஷம் மாதிரி குடிக்கக்கூடிய ஒயினில் வந்து ஒரு விஷம் மாதிரி கலந்து எல்லாத்தையுமே கழுத்தறுத்து சாவடிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைக்கோவாக மாறிடுவார். ஸோ சைக்கோவாக மாதிரி எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு கடைசியாக ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு டோருக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டோருக்குள்ளே போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன கதைகள் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு பைத்தியத்தோட கற்பனை தான் இந்த கதை அப்படிங்கிறத ஃபைனல் சீக்வன்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு பைத்தியம் அவங்க சுற்றி இருக்கக்கூடிய வாட்ச்மேனு, அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு, இவங்கெல்லாம் அவங்க பார்க்கக்கூடிய மனுஷங்களை வந்து இவராகவே அந்த பைத்தியமே ஒவ்வொரு கேரக்டராக வந்து அவங்களே ஒவ்வொரு கேரக்டராக போட்டுக்கிட்டு அந்த பைத்தியமே இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணியிருக்கு, ஒரு கற்பனை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படத்தோட கதையை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரில. ஸோ எனக்குமே படம் பார்க்கும்போது ஒன்றுமே புரியல. ஆனால் போக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக ரொம்ப வித்தியாசமாக வந்து இந்த படம் இருந்தது. ஸோ இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.